அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நான் கணித ஆசிரியை ஜூலியட் சம்பூர்ணம். இந்த நாளிலே உங்களுக்கென்று கணிதத்தில் உள்ள மிக முக்கியமான கேள்விகளை தொகுத்து உங்களுக்கு அளிக்கிறேன். முதலாவதாக அலகு 1 சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளை பற்றி படிக்க போகிறோம். முதலாவதாக முதல் கேள்வி எக்ஸாம்பிள் 1.2 எக்ஸாம்பிள் 1.2 அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் A cross B is equal to 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 இவற்றில் எது ஏயின் உறுப்புகள் என்றும் பியின் உறுப்புகள் எது என்றும் நாம் எடுத்து எழுத வேண்டும். அதுதான் கேள்வி. ஏ மற்றும் பியின் உறுப்புகளை காண்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப ஏ உறுப்புகள் என்றால் இந்த ஒவ்வொன்றும் ஆயத்தொலைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயத்தொலைவுகள்ல முதல் இருக்கிறது தான் எடுத்து எழுதணும். இப்ப முதல் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 3, 3, 5, 5ன்னு இருக்கு. அப்ப அதே எண் திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா நம்ம ஒரு தடவை தான் எழுதணும். அப்போ எழுதும்போது 3, 5 என்பது ஏயின் உறுப்புகள். பி என்பது இரண்டாம் ஆயத்தொலை உறுப்புகள், ஆயத்தொலைவு உறுப்புகள். அப்போ எழுதும்போது 2, 4, 2, 4 என்பது இருக்கிறதுனால நம்ம ஒரு தடவை எழுதினா போதும் 2, 4. அப்போ இதுக்கு ஒரு மதிப்பெண், இதுக்கு ஒரு மதிப்பெண். ஸோ இது 2 மதிப்பெண் கேள்விகள்ல வரக்கூடியது. அப்போ ஏயின் உறுப்புகள் என்று எழுதும்போது முதல் ஆயத்தொலைவுகளை எழுத வேண்டும். பி என்பது இரண்டாம் ஆயத்தொலைவு உறுப்புகளை எடுத்து எழுத வேண்டும். இரண்டாவது கேள்வியாக பயிற்சி 1.1 இரண்டாவது கேள்வி. சரியா? ரெண்டாவது நான் ரிவிஷனுக்குன்னு கொடுத்துருக்கிற PDF ஃபைல்ல செகண்ட் கொஸ்டின் பயிற்சி 1.1ல ரெண்டாவது கேள்வி. இப்போ கொடுத்துருக்கிறதுல A is equal to 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது B is equal to x bar x என்பது 10ஐ விட சிறிய பகா எண், 10ஐ விட சிறிய பகா எண் என்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பகா எண் சொல்லி சொன்னானா என்னன்னு சொல்லி தெரியணும். ஃபர்ஸ்ட் பகா எண் சொன்னா பிரைம் நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். இந்த பகா எண் சொன்னா பிரைம் நம்பர்னா என்ன? ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படுகிற எண் தான் பகா எண். அதாவது பிரைம் நம்பர் that will divide by 1 and the number itself. சரியா? அப்போ B என்பது 10ஐ விட குறைவான பகா எண் சொல்லி பார்க்கும்போது எதெல்லாம் பகா எண்? 2, அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7. அப்போ A நமக்கு கொடுத்துருக்குறாங்க, B-யை நம்ம இதுல இருந்து கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா A cross B கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A cross Bன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஏயின் உறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். அடுத்தது கிராஸ் பியின் உறுப்புகளை நம்ம எடுத்து எழுதணும். சரியா? இப்போ கிராஸ் பண்ணணும்னா கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல் ஒரு ஆயத்தொலைவை எப்படி நம்ம மார்க் பண்றோமோ அந்த மாதிரி எழுதணும். அப்போ முதல் உறுப்பு ஏயின் உறுப்பாகவும் இரண்டாவது உறுப்பு பியின் உறுப்பாக இருக்கணும். அப்போ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்தது பார்க்கும்போது 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3, 2, 3, 3, 3, 5, 3, 7 என்று நம்ம எடுத்து எழுதணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா B cross A கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம B cross A கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் B-ஐ எழுதணும். 2, 3, 5, 7 cross A. A என்பது என்ன? 1, 2, 3.
அப்போ பி என்பது என்னது? முதல் உறுப்பு பியின் உறுப்பாக இருக்கணும், ரெண்டாவது உறுப்பு ஏயின் உறுப்பாக இருக்கணும். அப்போ எழுதும்போது ஜோடி ஜோடியாக எழுதணும். 2,1 2,2 2,3. அடுத்தது 3,1 3,2 3,3. அடுத்தது 5,1 5,2 5,3. அடுத்தது 7,1 7,2 7,3 என்று எழுதி நம்ம என்ன பண்ணோம்? அடைப்பு குறிப்புள்ள போடணும். இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமா? இல்லை, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமம் கிடையாது. அப்போ கார்ட்டீசியன் பெருக்கலின் படியாக ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் என்ன கிடையாது? சமம் கிடையாது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்கேன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 எக்ஸட்ரா அப் டு 45 கொடுத்துருக்கேன். அதே போல் அதனுடைய உறவானது ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் கொடுத்துருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னு சொல்லியிருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கொயர்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்க்கும்போது 1 ஸ்கொயர்னா என்ன? 1 into 1 1. 2 ஸ்கொயர்னா என்ன? 2 into 2 is equal to 4. 3 ஸ்கொயர்னா என்ன? 3 into 3 is equal to 9. 4 ஸ்கொயர்னா என்ன? 4 into 4 is equal to 16. 5 ஸ்கொயர்னா என்ன? 5 into 5 25. 6 ஸ்கொயர்னா என்ன? 6 into 6 36. 7 ஸ்கொயர்னா என்ன? 7 into 7 49. ஏன் நம்ம இந்த 49 எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா, இது 45க்குள்ள இருக்கிற நம்பரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம்? அப்போ பியின் உறுப்பானது என்னவாக மாறிடும்? அப்போ அதனுடைய ரிலேஷன் ஆர் என்பது 1ன்ற ஒரு நம்பரை எடுத்ததுக்கு அதனுடைய வர்க்கம் என்ன கிடைச்சிருக்கு? வர்க்கம் ஸ்கொயர் என்ன கிடைச்சிருக்கு? 1 1. ரெண்டாவது நம்பர் எடுக்கும்போது 2க்கு ஸ்கொயர் என்னது? 4. மூணாவதுக்கு ஸ்கொயர் என்ன? 9. 4க்கு ஸ்கொயர் என்ன? 16. 5க்கு ஸ்கொயர் என்ன? 25. 6க்கு ஸ்கொயர் என்ன? 36. சரியா? இதுல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. மதிப்பகான்னு சொன்னா என்ன? மதிப்பகம்னா என்ன? டொமைன். அடுத்தது வீச்சகம்னா என்ன? ரேஞ்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மதிப்பகம். ஸோ மதிப்பகம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வர நம்பர் எல்லாம் என்னது? மதிப்பகம். அப்போ 1 2 3 4 5 6 என்பது மதிப்பகம். வீச்சகம் சொல்றது இரண்டாவது வருது. அதாவது 1 4 9 16 25 36. இதை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? டொமைன் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? டொமைன். இதை ரேஞ்சுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ரேஞ்சு. வீச்சகம்னு சொன்னா ரேஞ்சு, மதிப்பகம்னு சொன்னா டொமைன்னு அர்த்தம். சரியா? புரியுறதா? 3வது கேள்வி புரிந்து கொண்டீங்களா? ஓகே. இப்போ 4வது கேள்விக்கு நான் போறேன். 4வது கேள்வியில பார்த்தீங்கன்னு சொன்னா பயிற்சி 1 2ல 3வது கேள்வி. இது பிடிஎஃப் ஃபைல்ல நான் எத்தனாவது கேள்வியாக கொடுத்துருக்குறேன்? 4வது கேள்வியாக கொடுத்துருக்குறேன். இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது y is equal to x plus 3. y is equal to x plus 3. இப்போ x என்பது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா 0ல இருந்து 5 வரைக்கும் உள்ள மதிப்புகளை கொடுத்துருக்காங்க. 0ல இருந்து 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு என்ன மதிப்பை நம்ம கொடுக்குறோமோ அது y ஆக கிடைக்கும். அப்போ y என்ன கிடைக்குதோ அதை நம்ம எழுதணும். அப்போ எக்ஸ் என்பது இதுல மதிப்பகமாகவோ எக்ஸின் வேல்யூவை நம்ம ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் என்ன மதிப்பு கிடைக்குதோ அதை நம்ம வீச்சகமாக எடுத்துக்கொள்ளணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்று சொல்லும் பொழுது
y is equal to என்ன ஆயிடும் 0 plus 3 3. அடுத்தது x is equal to 1 போது y is equal to 1 plus 3 4. x is equal to 2 போது y is equal to 2 plus 3 5. அடுத்தது x is equal to 3 now y is equal to 3 plus 3 6. x is equal to 4 போது y is equal to 4 plus 3 7. x is equal to 5 போது y is equal to 5 plus 3 8. சரியா? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா x இன் மதிப்புகள் என்னது? மதிப்பகம். x இன் மதிப்பு என்னது? மதிப்பகம் என்பது 0 1 2 3 4 5. அப்போ இதுல வீச்சகம் என்பது என்ன ஆன்சர் நம்ம x சப்ஸ்டிட்யூட் பண்ணி yக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குதோ அதுதான் வீச்சகம். ஸோ 3 4 5 6 7 8 என்பதாகும். ஸோ இது முடிஞ்சுதா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? PDF ஃபைல்ல ஐந்தாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா f of m is equal to m square plus m plus 3. அடுத்தது என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா n ஃபங்க்ஷன் வந்து n to n ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கு. அப்போ n என்பது என்ன? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது இயல் எண்கள் 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு போயினே இருக்கும். இப்போ f of mல என்ன இருக்குது? f of m is equal to m square plus m plus 3. அப்போ mக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா 1 என்று சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 3. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 பிளஸ் 1 பிளஸ் 3. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு 5. அடுத்தது f of 2 is equal to 2 square plus 2 plus 3. So that's equal to 4 plus 2 plus 3. So that's equal to 9. அடுத்தது f of 3 is equal to 3 square plus 3 plus 3. So that's equal to 9 plus 3 plus 3. That's equal to 15. So இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டே போயினே இருக்கோம். நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை எவ்வளோக்கு வேணா நம்ம போட்டுட்டு இருக்கலாம். ஆனா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னா ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் இப்போ எழுதும் பொழுது எப்படி எழுதுவோம்? 1க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 1க்கு 5, 2க்கு 9, 3க்கு 15 என்று நமக்கு கிடைக்கிது. இப்படியே போயினே இருக்கும் இதனுடைய ஃபங்க்ஷன். அப்போ ஒவ்வொரு மதிப்புக்கும் அதனுடைய நிழலுரு, தட் இஸ் இமேஜ் கிடைக்கிறதுனால இது வந்து என்ன ஃபங்க்ஷனு? 1 to 1 ஃபங்க்ஷன், அதாவது 1க்கு 1ஆன சார்பு என்று சொல்லுவோம். 1க்கு 1ஆன சார்பு. சரியா? ஸோ ஐந்தாவது கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஆறாவது கேள்வியில பார்க்கும்போது PDF ஃபைல்ல உங்களுக்கு ஆறாவது கேள்வி என்ன கொடுத்துருக்குறேன்னு சொன்னா a is equal to 1 2 3 4. a is equal to 1 2 3 4. அப்ப அது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஆறாவது கேள்வி a equal to 1 2 3 4. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to x கியூப்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ x கியூப்னு சொல்லும்போது கொடுத்துருக்கிற a-இன் மதிப்பை x-க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதை நம்ம எழுதணும். அப்போ x-க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? x is equal to 1 என்று பிரதியிடும் போது f of 1 is equal to 1 cube. So 1 cubeனா என்ன? 1 into 1 into 1 என்ன ஆயிடும்? 1. சரியா? அப்போ x is equal to 2 என்று சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f of 2 is equal to 2 cube. So 2 into 2 into 2. So that's equal to 8. அடுத்தது x is equal to 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f of 3 is equal to 3 cube. So 3 into 3 into 3, that's equal to 3 3s are 9, 9 3s are 27. அடுத்தது x is equal to 4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f of 4 is equal to 4 cube. So 4 into 4 into 4, that's equal to 64.
அப்போ 1 கியூப்ன்றது 1, 2 கியூப்ன்றது 8, 3 கியூப்ன்றது 27, 4 கியூப்ன்றது 64 நமக்கு கிடைக்குது. அப்போ இதுல இருந்து நம்ம இந்த மதிப்பகத்தை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது வீச்சகம் என்ன கிடைக்குதோ அதை எழுதணும். ஸோ வீச்சகம் என்பது என்னது, இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கிறோம், ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? அப்போ தட்ஸ் ஈக்குவல் டு 1, 8, 27 and 64. இதுல இருந்து இது எப்பேற்பட்ட சார்புன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகவும் இருக்குது, இது உட்சார்பாகவும் இருக்குது. அதனால நம்ம இதை என்ன எழுதணும்னா, இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் உட்சார்பு. என்னது? உட்சார்பு. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும் போது one-to-one function and into function. என்னது? into function. சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? இதுல எதனா டவுட் இருக்கா? இதனுடைய செகண்ட் பார்ட், தட் இஸ் பிடிஎஃப் ஃபைல்ல 7th கொஸ்டின்ல இருந்து 11th கொஸ்டின் வரைக்கும் நாளைக்கு நான் இங்க யூடியூப்ல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன். That is tomorrow 7/1/2021.